இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட்டர் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளுமே நம்ம வேதாகமத்தில் உள்ள சுவாரஸ்யமான ஆச்சரியமான தலைப்பின் கீழாக பாடங்களை படிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வாங்க நாம் அவரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பு சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நான் பார்த்து வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் 48 பலகைகள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை சொன்னீங்க. இந்த பலகைகளை குறித்ததான வேதாகமத்தின் வசனம் எங்கேயாவது இருக்குதா? இதை பற்றி வேதாகமத்தில் தெள்ள தெளிவான பதிவு இருக்கிறது. யாத்திராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்திலிருந்து 30ஆம் வாக்கியம் வரைக்கும் வாசித்தோம்னா இந்த பலகைகளை பற்றின அணிவகுப்பை நம்மால் பார்க்க முடியும். இந்த பலகைகளை பற்றியதான அளவுகள், இதோட பயன்கள் வேதாகமத்தில் கொஞ்சம் சொல்றீங்களா? நிச்சயமா. இந்த பலகை ஒவ்வொன்றும் 10 முழம் உயரமாகவும் 1.5 முழம் அகலமாகவும் இருக்கும். ஒரு முழம் என்பது முழங்கையிலிருந்து நடுவிரல் உயரம் வரைக்கும் இருப்பதை முழம் என்று அழைப்பார்கள். அப்படியாக பார்த்தீங்கன்னா 10 முழம் உயரமாகவும் 1.5 முழம் அகலமாகவும் இருக்கக்கூடிய பலகைகளாக இருந்தது. தெற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பலகைகள் 20 பலகைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பலகைக்கும் கீழாக பார்த்தீங்கன்னா 2 கழுந்துகள் இருக்கும். கழுந்துகள்னா வேற எதுவும் கிடையாது, அந்த மரக்காடி இருக்கும். அந்த 2 மரக்காடிக்கு கீழாக வெள்ளி அஸ்திபாரங்கள் போடுவாங்க. இப்படி ஒரு பலகைக்கு 2 கழுந்துகள், 2 மரப்பட்டிகள் இருக்கும். அதற்கு 2 அஸ்திபாரங்கள் போடுவாங்க. அப்ப ஒரு பலகைக்கு 2 வெள்ளி அஸ்திபாரம்னா 20 பலகைக்கு 40 வெள்ளி அஸ்திபாரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இது தெற்கு பக்கம் மட்டும் 20 பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும், 40 வெள்ளி அஸ்திபாரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இதற்கு அடுத்த புறமாக இருக்கக்கூடிய வடபுறத்திலும் 20 பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பலகைக்கும் கீழாக 2 கழுதுகள், 2 மர காடிகள் இருக்கும், 2 வெள்ளி அஸ்திபாரங்கள் இருக்கும். அதை போன்று பார்க்கும்போது அந்த பக்கமும் 20 பலகைகள், 40 வெள்ளி பாதங்கள் இருப்பதை பார்க்க முடியுது. இப்போ மேற்கு பக்கம் 6 பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பலகைக்கும் கீழாக 2 மரக்காடிகள், 2 கழுந்துகள், அதற்கு கீழாக 2 வெள்ளி அஸ்திபாரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 6க்கு 12 வெள்ளி அஸ்திபாரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். 2 இணைப்பு மூலைகள் இருக்கும். அந்த 2 மூலைகளுக்கும் 2 பலகைகளை மேற்கு பக்கம் வைப்பாங்க. அதற்கும் 2 வெள்ளி அஸ்திபாரங்கள் வைப்பாங்க. கிட்டத்தட்ட மேற்கு பக்கம் மட்டும் 8 பலகைகள் வைத்து அதற்கு கீழாக 16 வெள்ளி அஸ்திபாரங்கள் வைப்பாங்க. இவ்விதமாக தெற்கு புறத்தில் 20 பலகைகள், வடக்கு புறத்தில் 20 பலகைகள், மேற்கு புறத்தில் 8 பலகைகள் என்று மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா 48 பலகைகள் வைக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த 20 பலகைகளில் விரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது, ஒன்றாக ஒத்திசைந்து இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 5 நீல தாழ்பால்களை உண்டாக்கி அந்த மரப்பலகைகளோடு இணைப்பார்கள். தாழ்பால்கள்னா வேற எதுவும் கிடையாது, நீண்ட நெடிய உருளை கட்டைகளை செய்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மரப்பலகையில் பாய்ச்சுவார்கள், வளையங்களில் பாய்ச்சுவார்கள் என்பதை பார்க்க முடியுது. மொத்தமாக தென்புறத்திலும் 5 தாழ்பால்களை பாய்ச்சுவாங்க, மேற்கு புறத்திலும் 5 தாழ்பால்களை பாய்ச்சுவாங்க, வடக்கு புறத்திலையும் 5 தாழ்பால்களை பாய்ச்சுவாங்க. இவ்விதமாக 15 தாழ்பால்கள் செய்யப்பட்டிருக்கும். பிற்பாடு உள்ளும் புறமும், உள்ளேயும் வெளியிலையும் பொன்னினால் தகுடாக மூடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இவ்விதமாக 48 பலகைகள் மற்றும் 15 தாழ்பால்களையும் பொன்னினால் முழுவதுமாக மூடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதுதான் பலகைகளின் அமைப்பாக இருக்கிறது. சரி, 48 பலகைகள் அப்படின்றதுக்கு எதுவும் ஒரு பர்டிகுலர் ரீசன் எதுவும் இருக்குதா மதன்?
ரொம்ப அழகா ஒரு விஷயம் கேட்டீங்க. இந்த பலகைகள் எதினால் செய்யப்பட்டது என்றால் சீத்திம் மரத்தினால் செய்யப்பட்டது. சரி. வேதாகமத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா மரம் என்பது மனிதனை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உதாரணம் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மனிதனை இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல கனி கொடுக்கிற மரத்தோடு ஒப்பிடுவதை பார்க்க முடியுது. 1 சங்கீதம் 2-3 வாக்கியங்கள் வாசித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சங்கீதம் 92:12 வாக்கியம் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம். இவ்விதமாக மரத்தோடு மனிதனை ஒப்பிடுவதை பார்க்க முடிகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பலகைகள் ஒவ்வொன்றும் மனிதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா எந்த மனிதர்களை குறிக்கக்கூடியதா இருக்குதுன்னு சிந்திக்கும் போது இதற்கு பக்கத்தில் 48 என்ற எண் வருவதை பார்க்க முடியுது. இந்த 48 என்ற எண்ணை 2ஆக பிரிக்கலாம். 12 ஒரு புறமாகவும் 4 ஒரு புறமாகவும் பிரிக்கலாம். அப்ப எண் 12 என்பது வேதாகமத்தில் எதை குறிக்குது, எண் 4 என்பது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எண் 12 என்பது தேவனுடைய ஜனத்தை, திருச்சபை விசுவாசிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 4 என்பது எதை குறிக்கிறது என்றால் 4 திசைகளை குறிக்குது. அப்படி என்றால் 4 திசைகளிலும் உள்ள தேவனுடைய ஜனத்தை இந்த 48 பலகைகளும் குறிக்குது. அப்ப 48 பலகைகள் தேவனுடைய ஜனத்தை, திருச்சபையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. மதன் 48 பலகையை குறித்ததான ஆச்சரியமான தகவலை சொன்னீங்க. இந்த 12 அப்படிங்கிறது அந்த தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. அந்த 4 அப்படிங்கிறது 4 திசையை குறிக்கிறதுன்றதை குறித்து ரொம்பவே தெளிவான புரியும்படி சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இதுல இருந்து நம்ம என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போறோம்? இந்த 48 பலகைகள் 4 திசையிலும் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனத்தை குறிக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல ஒரு அழகான ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. இந்த பலகையை ஆண்டவர் நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் என்று சொல்லுகிறார். எங்கே சொல்லுகிறார் என்று வசனம் வாசிப்போம். பிற்பாடு ஏன் நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் என்று சொல்லுகிறார் என்று பார்ப்போம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. யாத்திராகமம் 26:15 வாக்கியம். வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. இந்த வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா பலகையை உண்டு பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொல்லல, நிமிர்ந்து நிற்கும் பலகையை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பலகை என்பது திருச்சபை விசுவாசிகளை குறிக்குது, தேவனுடைய ஜனத்தை குறிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப நிமிர்ந்து நிற்கும் பலகை என்பது நிமிர்ந்து நிற்கும் விசுவாசிகளை, நிமிர்ந்து நிற்கும் தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் நிமிர்ந்து நிற்கும் என்பது என்ன அர்த்தத்தை குறிக்குதுங்கிறது நமக்கு தெரியல. வேதாகமத்துல யாராவது நிமிர்ந்து நிற்க முடியாம இருந்தாங்களா அப்படிங்கிற சிந்தனைய நான் உங்கள் முன்பதாக வைக்கிறேன். ஒரு நபர் 18 வருடமாக நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருந்தார்கள். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், அவங்க நிமிர்ந்து நிற்கும் போது என்ன நடந்துச்சுங்கிறதையும் நான் வசனம் வாசிக்கிறேன். பிற்பாடு இதனுடைய ஆவிக்குரிய பாடத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. லூக்கா 13:10 வாக்கியம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 11 வாக்கியம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 12 வாக்கியம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி 13 வாக்கியம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது 18 வருடமா நிமிரக்கூடாத கூனியாக திருச்சபைக்கு வரக்கூடிய ஒரு விசுவாசி இருந்திருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்க்கும்படியாக செய்தார். அந்த பெண் தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்க முடியுது. அப்ப திருச்சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகளில் அநேகர்
ஆவிக்குரிய ரீதியில் நிமிரக்கூடாத கூனியாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் நிமிரக்கூடாத பலகைகளை ஆண்டவர் செய்ய சொல்லவில்லை, நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகளை செய்ய சொல்லுகிறார். அப்படி என்றால் நிமிரக்கூடாத கூனியாக இருக்கக்கூடிய விசுவாசிகளை ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வைப்பது இல்லை, நிமிர்ந்து நிற்கக்கூடிய திருச்சபை விசுவாசிகளை தேவனுடைய ஜனத்தை வைப்பதாக பார்க்க முடியுது. அப்ப நிமிரக்கூடாமல் அவர்களை வைத்திருப்பது என்ன, நிமிர்ந்து நிற்கும்படியாக அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் பார்க்க போறோம். அதை புரிய வைப்பதற்கு ஒரு வசனம் வாசிக்க போறோம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. 40ஆம் சங்கீதம் 12ஆம் வாக்கியம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. இந்த வாக்கியத்தை நம்ம பார்த்தோம்னா நாம் நிமிரக்கூடாமல் கூனியாய் இருக்கும்படிக்கு என்ன காரியம் தடையாய் இருக்கிறது என்பதை இந்த வேத வாக்கியம் கூறுகிறது. நம்முடைய தீமைகளும் நம்முடைய அக்கிரமங்களும் நிமிரக்கூடாதபடிக்கு செய்யக்கூடியதாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய பாவங்கள் நம்மை நிமிரக்கூடாத கூனியாக வைத்திருக்கிறது. அப்ப திருச்சபைக்கு வரக்கூடிய விசுவாசியாக இருந்தாலும் பாவத்தை ஜெயிக்காமல் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இருக்கும்போது நிமிரக்கூடாத ஒரு விசுவாசியாக, நிமிரக்கூடாத கூனியான ஒரு தேவனுடைய ஜனமாகத்தான் இருக்க முடியுமே தவிர நிமிர்ந்து நிற்கிற ஒரு தேவனுடைய ஜனமாக, நிமிர்ந்து நிற்கிற பலகையாக இருக்க முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் என்பது பாவத்தை ஜெயித்து நிற்கும் தேவனுடைய சபையை, தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ரொம்ப நேர்த்தியா சொன்னீங்க மாதவன். இந்த பலகைகள் இதை குறித்ததான வேற ஏதேனும் தகவல்கள் இருக்குதா? இந்த பலகைகளை பற்றி இன்னும் 4 சுவாரஸ்யமான தகவல் இருக்கிறது. முதலாவது நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக ஒத்திசைந்திருக்கும் பலகைகள் என்பதை நாம் பார்க்க போறோம். இதற்கான வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கலாம், எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத. பிற்பாடு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தையே நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாசிக்கிடுமா? வாசிடுங்க. யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும், வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு பலகையும் ஒத்து இசைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியுது. நம்ம பலகைகள் என்பது தேவனுடைய ஜனத்தை, திருச்சபையை குறிக்குது, விசுவாசிகளை குறிக்குதுங்கிறத பார்த்தோம். விசுவாசிகள் எப்படி ஒத்து இசைந்திருக்கும் விசுவாசிகளாக இருக்க முடியும், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை புரிய வைப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலின் அழகான வார்த்தையை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆவிக்குரிய காரியத்தை நம்ம படிக்கலாம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. அப்படின்னா ஒருவரோடொருவர் ஒரு மனதுடையவர்களாய் இருங்கள், ஒன்றாக இருங்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது. அப்போ ஒத்திசைந்திருக்கும் பலகைகள் என்பது ஒத்திசைந்திருக்கும் விசுவாசிகளை குறிக்குது. ஒத்திசைந்திருக்கும் விசுவாசிகள் என்பது ஒன்றாக ஒரு மனதோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய விசுவாசிகளை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா அநேக திருச்சபைகளில் விசுவாசிகளுக்குள்ளாக ஒற்றுமையாக இருப்பது இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. ஆனா தேவனுடைய வீட்டில் உள்ள அந்த நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகள் ஒன்றோடொன்று ஒட்டி இருக்கக்கூடிய, ஒற்றுமையாய் இருக்கக்கூடிய, ஒத்திசைந்து இருக்கக்கூடிய பலகைகளாக இருக்கக்கூடியதா இருக்குது. அப்படி என்றால் தேவனுடைய ஜனம் ஒவ்வொருவர் மீது அன்பு கொண்டவர்களாக, ஏக சிந்தனை உள்ளவர்களாக, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய வாஞ்சையாக இருக்குது. இதற்கு நாம் மிகுந்த தாழ்மையுள்ளவர்களாக, நான் பெரியவன் என்ற எண்ணம் இல்லாமல் ஒருவரோடொருவர் இணங்கி பழகக்கூடிய நபர்களாக நாம் இருக்கணுங்கிறத பவுல் குறிப்பிடுவதை பார்க்க முடியுது. அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது பொன் தகுட்டால் மூடப்பட்ட பலகை என்பதை பார்க்கிறோம். இந்த
20 பலகைகள் ம் தெற்கு பக்கம், 20 பலகைகள் வடக்கு பக்கம், ஆமா 8 பலகைகள் மேற்கு பக்கம், எல்லாம் உள்ளும் புறமும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கும். ம் உள்ளக்கையும் பொன்னினால் மூடப்பட்டிருக்கு, சரி வெளியிலையும் பொன்னினால் மூடப்பட்டிருக்கு. இப்படி பொன் தகட்டால் மூடப்பட்ட பலகைகள் என்ற தலைப்பின் கீழாக ம் இதன் அர்த்தம் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். சரி பொன் தகட்டால் மூடப்பட்ட பலகை என்பது ம் உள்ளுக்குள்ளேயும் பொன்னினால் மூடப்பட்டிருக்கு, வெளியிலையும் ஆமா. பொன்னினால் மூடப்பட்டிருக்கு. அது எதை குறிக்குது அப்படின்னா, ம் திருச்சபையின் விசுவாசிகள் உள்ளுக்குள்ளேயும் தங்கமா இருக்கணும், ம் வெளியிலையும் தங்கமா இருக்கணும். அநேக நேரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாம் பேசக்கூடிய பேச்சுக்கும் உள்ளான நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும். ம் நாம இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய நபர்களா இருப்போம். ஆமா நன்றாக பிரசங்கம் செய்யக்கூடிய நபரா இருப்போம், ம் நன்றாக ஜெபம் பண்ணக்கூடிய நபரா இருப்போம். திருச்சபையில பார்த்தா இவங்கள மாதிரி தான் இருக்கணும்னு பட்டம் வாங்கும் அளவிற்கு இருப்போம். ஆமா ஆனா வெளிப்புறமாக தங்கம் போன்று நாம் தோன்றுவோம், ஆனால் உள்ளுக்குள்ளாக நாம் தகரத்தை போன்று இருப்போம். ம் ம் ஆனால் ஒரு விசுவாசி அப்படியாக இருக்கக்கூடாது. உள்ளும் தங்கம், புறமும் தங்கம். உள்ளுக்குள்ளேயும் நீதியோடு இருக்கணும், வெளியிலையும் நீதியோடு நடக்கணுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரி அப்போ இருபுறமும் பொன்னினால் பதிக்கப்பட்ட பலகை என்பது சரி தன்னுடைய உள்ளத்திலும் ம் வெளியிலும் நீதியை நடப்பிக்கின்ற தேவனுடைய விசுவாசியை குறிக்குது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி நான்காவதாக வெள்ளியின் மீது அஸ்திபாரம் போடப்பட்ட பலகைகளை பார்க்க முடிகிறது. சரி இந்த வெள்ளி என்பது எதை குறிக்குதுங்கிற அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். பிற்பாடு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். ம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா 12ஆம் சங்கீதம் 6ஆம் வாக்கியம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வெள்ளி என்பது கர்த்தருடைய சுத்த சொற்களை குறிப்பதாக இருக்குது. ம் அப்ப பலகை என்பது தேவனுடைய ஜனத்தையும் விசுவாசியும் குறிக்குது அப்படின்னா, அந்த பலகை வெள்ளியின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருப்பது ம் தேவனுடைய ஜனம் கர்த்தருடைய சுத்த சொற்கள் மீது அஸ்திபாரம் போட்டு கட்டினவர்களாய் ம் இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. சரி அப்ப இந்த விஷயம் தெளிவாக பதிவு செய்கிறது. வெள்ளியினால் அஸ்திபாரம் போட்ட பலகை ம் கர்த்தருடைய வார்த்தையினால் அஸ்திபாரம் போட்ட விசுவாசியை குறிக்குதுங்கிறத பார்க்க முடியுது. சரி நிறைவாக ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். பிரகாரத்தில் பலகைகளை பார்க்க முடியாது. பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டும்தான் பலகைகளை பார்க்க முடியும். அது ஏனென்றால் பிரகாரம் என்பது இந்த உலகத்தை, இந்த பூமியை குறிக்குது. ஆனால் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் பரலோகத்தை குறிக்குது. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை தான் எங்கே இருப்பேனோ அங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதன்படி இந்த பூமிக்கு உரியவர்கள் நாம் அல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இது நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் பூமிக்கு உரியவர்கள் அல்ல, பரலோகத்திற்கு உரியவர்கள் என்பதை குறிப்பதற்காக பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் மட்டுமே பலகைகள் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படியாக 5 காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது நம்ம பார்க்க போறோம் நிமிர்ந்து நிற்கும் பலகைகள். இது பாவத்தை ஜெயித்து நிமிர்ந்து நிற்கும் தேவனுடைய ஜனத்தை குறிக்குது என்பதை பார்த்தோம். இரண்டாவது ஒத்திசைந்திருக்கும் பலகைகள் என்பது திருச்சபையின் விசுவாசிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக இருபுறமும் பொன் தகட்டால் மூடப்பட்ட பலகைகள் என்பது விசுவாசியின் வாழ்க்கை உள்ளும் புறமும் நீதியான வாழ்க்கையாக இருக்கும் இரட்டை அர்த்தம் உள்ள வாழ்க்கை அல்ல என்பதை குறிக்கிறது. நான்காவது வெள்ளி அஸ்திபாரத்தின் பலகைகள் சத்தியத்தின் மீது அஸ்திபாரம் போட்ட தேவனுடைய ஜனத்தை குறிக்குது. ஐந்தாவதாக பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பலகைகள் தேவனுடைய ஜனம் பரலோகத்திற்கு உரியவர்கள் என்பதை குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. ரொம்பவே ஒரு நேர்த்தியான காரியத்தை அழகாக ஆழமாக புரியும்படிக்கு எடுத்து சொன்னீங்க சகோதரரே. இந்த 48 பலகைகள் பற்றியதான சுவாரஸ்யமான தகவல் நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கற்றுக்கொள் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே.
என்ன நேயர்களே, ஆசரிப்பு கூடாரத்தில் 48 பலகைகள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படித்தோம். இந்த பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.